இந்த ஆண்டு கடந்த ஜூன் 12ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் அணைக்கு வந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விட்டதோடு வரலாற்றில் முதல் நிகழ்வாக கல்லணைக்கும் வந்து தண்ணீரை திறந்து விட்டார். ஆனால் மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களுக்கு இதுவரை காவிரி நீர் வந்து சேரவில்லை என்பதால் அம்மாவட்ட விவசாயிகள் விரக்தியில் இருந்து வருகின்றனர். அணைக்கரையிலிருந்து வடவாறு வழியாக வீராணத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு வீராணம் அணை ஏற்கனவே நிரம்பி உள்ளதால் வெள்ளாறு வழியாக கடலுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. 490 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதனூர், குமாரமங்கலம் தடுப்பணை கட்டப்பட்டு பணிகள் முடிந்து 3 மாத காலம் ஆன பின்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படாமல் நீர்வளத்துறை தாமதம் செய்து கொண்டிருப்பதால் மாவட்ட மக்களும் விவசாயிகளும் திமுக அரசு மீது கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். கர்நாடகாவில் இருந்து காவிரியில் 1 லட்சம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு இருக்கிறது. விரைவில் மேட்டூர் அணையில் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டு கொள்ளிடம் வழியாக கடலுக்கு அனுப்பப்படுமே தவிர விவசாய நிலங்களுக்கு அனுப்புவதற்காக நீர்வளத்துறை பணிகளை செய்யாமல் அமைச்சருக்காக காத்திருப்பது சரியா என்று மக்களும் விவசாயிகளும் வேதனையுடன் கேள்வி எழுப்புகின்றனர். மாண்புமிகு தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் அவர் வந்த பிறகே அணைக்கரையில் இருந்து வடக்கு ராஜன் மற்றும் தெற்கு ராஜன் கால்வாய் தண்ணீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். அமைச்சர் வருகைக்காக தண்ணீரை திறக்காமல் தமிழக அரசு அதிகாரிகள் பாசனத்துக்கு தண்ணீர் விடாமல் கடலுக்கு தண்ணீர் திறந்து விட்டு இருப்பது விவசாயிகளுக்கு திராவிட மாடல் அரசு செய்துள்ள மாபெரும் நம்பிக்கை துரோகம் என்கின்றனர் விவசாயிகள். கடலூர் மாவட்டத்தில் வடக்கு ராஜன் கால்வாய் பகுதி பாசனத்தில் தெளிப்பு மூலமாக நெல் வேளாண்மை செய்யப்படுவதால் விவசாய நிலங்களுக்கு ஈரப்பதம் ஏற்படாத வகையில் கால்நடைகளுக்கு குறைந்த அளவு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என வைத்த கோரிக்கையும் இதுவரை திராவிட மாடல் அரசால் நிறைவேற்றப்படாமலேயே இருந்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல்மேடு, சீர்காழி வட்டங்கள் வறண்டு கிடக்கின்றன. ஆனால் மறுபுறம் பாசன நீர் கடலுக்கு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. வேளாண்மை துறை அமைச்சர் இல்லாத பட்சத்தில் அதற்கு அடுத்த மக்கள் பிரதிநிதிகளை மற்றும் அமைச்சர் பெருமக்களை வைத்து திறந்து விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தண்ணீரை கொண்டு சேர்க்க வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர் வருகைக்காக தண்ணீரை கடலுக்குள் அனுப்பி வருவது மயிலாடுதுறை, கடலூர் மாவட்ட விவசாயிகள் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கி உள்ளது. இதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வன்மையாக கண்டிப்பதாக நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தெரிவித்து உள்ளார். ஏற்கனவே உடனடியாக தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றால் திருச்சியில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தின் முன்பு தண்ணீர் திறக்கும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டம் தமிழர் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கடலூர், மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகளை திரட்டி நடத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தெரிவித்து உள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.